Hello friends, welcome to English pesa Aasaya. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 89000க்கும் மேல subscribers வந்து ஆட் ஆயிருக்கீங்க. So thank you very much. I feel very happy. நிறைய பேர் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல क्वेश्चंसலாம் கேட்டிருந்தோம். கொஞ்சம் செஷன்ஸ் வந்து கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து क्वेश्चन கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாரும் வந்து கரெக்ட்டா தான் பண்ணியிருந்தீங்க. ஸோ யாரும் வந்து தப்பா ஆன்சர் பண்ணீங்க நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எல்லா கமெண்ட்ஸும் நான் வந்து ரீட் பண்ணேன். எல்லாரும் வந்து பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் நல்லா உங்க மனசுல வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பதிஞ்சிருச்சு அப்படிங்கறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நெகட்டிவா எப்படி கேள்வி கேக்குறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இந்த சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ்ல வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணி இந்த வீடியோஸில் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே ஒரு முடிஞ்ச ஒரு செயல் அப்படின்னு அர்த்தம். ஃபியூச்சர் அப்படின்னா என்னது? இன்னும் வர்ற எதிர்காலத்தில், ஓகே, இன்னும் வருங்காலத்தில் முடிந்திருக்கக்கூடிய ஒரு செயல், அதான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 8 மணிக்குள்ளே தூங்கியிருப்பேன், நான் அன்றைக்கி நைட்டு 8 மணிக்குள் தூங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 8 மணிக்குள்ளே நீங்கள் தூங்கிடுவீங்க, அந்த செயல் வந்து அந்த 8 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் இன்னும் அந்த 8 மணி வரல, ஃப்யூச்சரில் வரும் இல்லையா, அவ்வளோதான். இதே இது நெகட்டிவாக எப்படி சொல்வீங்க? நான் 8 மணிக்குள்ளே தூங்கி இருக்க மாட்டேன், நான் தூங்கி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, நெகட்டிவ் எப்படி கேள்வி கேட்பீங்க? நீ 8 மணிக்குள்ளே தூங்கி இருக்க மாட்டாயா, இல்லை நீ தூங்கி இருக்க மாட்டாயா அப்படின்னு கேட்போம். இதுதான் வந்து நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இதுக்கு எப்படி நம்ம வந்து இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன எழுதி போட்டிருக்கேன் நான்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. அதில் நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், கேள்வி. இன்ட்ரோகேட்டிவ்னு என்னது? கேள்வி வாக்கியம். எப்படி கேட்க போகிறீங்க? நெகட்டிவாக நம்ம வந்து கேட்க போகிறோம். ஓகே, நம்ம சேனலில் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸ் போய் பாருங்கள். ஓகே, இதுக்கு வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா தெளிவாக புரியும். ஓகே, பாருங்கள், சப்ஜெக்ட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் எதுனாலும் இருக்கட்டும். நான் எழுதியிருக்கிறது வந்து ஜென்ரலான ஸ்ட்ரக்சர், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஜென்ரலான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, இதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, பாருங்க, சப்ஜெக்ட் எதுனாலும் இருக்கட்டும். ஐ, வி, யூ, தே, நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், அவன், அவள், அது, அப்புறம் நம்ம எல்லாரோட நேம்ஸ், ஹீ, ஷீ, இட், எது வந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் முதல்ல வரணும். சப்ஜெக்ட்னா இதில் ஏதாவது ஒன்று. ஓகே, தமிழில் வந்து பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இவ்வளோ தான் இருக்கு இல்லையா சப்ஜெக்ட். இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இங்கே வரும். அதுக்கப்புறம் வந்து வில் ஹாவ், இது டிஃபால்ட்டாக வந்துடணும். ஆக்சிலரி வெர்ப். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வெர்ப். அந்த வெர்போட 3வது வடிவம். நிறைய டைம் நான் வந்து நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டேன். ஓகே, ஸோ தேர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னங்கிறத சொல்லிட்டேன். இந்த வீடியோலேயும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே, 3வது வடிவம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப். ஒரு வெர்பு வந்து 3 வடிவத்தில் இருக்கும். V1, V2, V3. நிறைய பேருக்கு இது தெரியும் இல்லையா. முதல் வடிவத்தில் உள்ள வெர்புக்கு பேர் என்னன்னா, அது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம். வெர்பு வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. V2னா 2வது வடிவம், பாஸ்ட் ஃபார்ம். அதே வெர்பு தான், ஆனால் அது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. V3னானது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், 3வது வடிவம். இதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட். பெர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தாலும் இந்த V3 வெர்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, பாருங்கள், கம் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் ஃபார்மில் உள்ள வெர்பு. பாஸ்ட்டில் எப்படி மாறுது? கேம். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கம் தான். ஓகே, அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, அப்புறம் ஃபினிஷ். என்ன வரும்? ஃபினிஷ்ட், ஃபினிஷ்ட். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதே மாதிரி தான் நிறைய வெர்பு இருக்குது. உங்களுக்கு எதுக்கு எழுதியிருக்குன்னா இந்த 3வது வடிவம் தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும், எந்த பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தாலும்.
ஓகே, இந்த V1 V2 V3 இனிமேல் நீங்கள் புக்கில் பார்த்தா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அது அந்த வெர்போட 3 வடிவங்களை தான் 1 2 3 போட்டிருக்காங்க. ஒன்றுனா என்னது ப்ரெசன்ட் ஃபார்ம், 2னா பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுக்காக இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நம்மளோட மனசில் நல்லா பதியணும். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னும் நல்லா கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அவர்கள் தூங்கி இருக்க மாட்டார்கள். அவங்க இன்னும் தூங்கி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமா, அல்லது அவங்க 8 மணிக்குள்ளே தூங்கி இருக்க மாட்டாங்க, அவர்கள் தூங்கி இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், ஜஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ், கேள்வி வாக்கியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. இது நம்ம பார்ட் 2லே பார்த்துருக்கோம், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பார்ட் 2ல பார்த்துருக்கோம். எங்கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரணும், ஜென்ரல் ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட் வந்துடணும். தேங்கிறது சப்ஜெக்ட் வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுவீங்க, வில் ஹாவ் வரணும். ஆனால் இது நெகட்டிவ் சென்டென்ஸுங்கிறதுனால இந்த வில்லுக்கும் ஹாவ் கடையில் என்ன போடுவீங்க, நாட் போடுவீங்க. அவர்கள் தூங்கி இருக்க மாட்டார்கள், அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், அதனால் நாட் போடணும். இதெல்லாமா they will not have verb. தூங்குறதுங்கிறது என்னது, ஒரு வெர்பு. அந்த வெர்புடைய முதல் வடிவம் ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னது, ஸ்லீப் இல்லையா. ரெண்டாவது வடிவம் பாஸ்ட் ஃபார்ம் சொல்லுங்க, ஸ்லெப்ட். மூன்றாவது வடிவமும் ஸ்லெப்ட் தான். ஸ்லெப்ட்ங்கிறது அந்த ஸ்லீப்போட மூணாவது வடிவம். அப்போ இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும், V3 வெர்ப் இல்லையா. அவ்வளோதான். ஓகே, பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்கு. they will not have slept. அவர்கள் தூங்கி இருக்க மாட்டார்கள். இந்த வில்லும் நாட்டும் சேர்த்து நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். they won't have slept. அவர்கள் தூங்கி இருக்க மாட்டார்கள். ஓகே, இதே அவன் தூங்கி இருக்க மாட்டான்னு என்ன சொல்லுவீங்க, தேக்கு பதிலாக என்ன போடுவீங்க, he. அவ்வளோதான், அவன்னா he won't have slept. அவள் தூங்கி இருக்க மாட்டாள்னா she won't have slept. அவ்வளோதான். இதே இது செந்தில் தூங்கி இருக்க மாட்டான், செந்தில்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, செந்தில் won't have slept. செந்தில் தூங்கி இருக்க மாட்டான். ஓகே, அதே மாதிரி வேறு என்ன நினச்சிக்கலாம் நீங்கள், நீ தூங்கி இருக்க மாட்டாய் அப்படின்னா நீனா என்னது, you won't have slept. அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கா. சப்ஜெக்ட் எதுனாலும் இருக்கட்டும், ஃபார்மேட் என்னது தான், ஒன்று தான். ஓகே, இது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம கேள்வி கேட்க போகிறோம், நெகட்டிவாக கேட்கலாமா. அவர்கள் தூங்கி இருக்க மாட்டார்கள் அப்படின்னா அவர்கள் தூங்கி இருக்க மாட்டார்களா, அவ்வளோதான். ஓகே, இது வந்து கேள்வி வாக்கியம், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவாக கேள்வி கேட்குறது. ஓகே, எங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணுறீங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா ஓன்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, வில் நாட் அப்படின்னு சேர்ந்தது தான் ஓன்ட். கண்ணை மூடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஓன்ட் அப்படிங்கிற வேர்டை தூக்கி அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா அதான் கேள்வி. ஹேவ் வந்து அங்கேயே இருக்கட்டும், அவ்வளோதான். இதுதான் நெகட்டிவாக கேள்வி கேட்குறது. எங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஓன்ட் அப்படிங்கிறத முன்னாடி, ஓன்ட்னாலும் வில் நாட்னாலும் ஒன்று தான். இங்கே முன்னாடி நம்ம ஓன்ட் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுறங்க கேள்வி கேட்கும்போது ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஓகே, வில் நாட்டு சேர்ந்து ஓன்ட், அந்த ஓன்ட்டுங்கிற வேர்டை முன்னாடி போட்டுறீங்க, அவ்வளோதான். ஓன்ட், அதுக்கடுத்து தே வரும். ஓன் they have slept. அவர்கள் தூங்கி இருக்க மாட்டார்களா. அவன் தூங்கி இருக்க மாட்டானா என்னது, இந்த சப்ஜெக்ட் தேவை மட்டும் மாற்றுங்க, அவ்வளோதான். ஓன்ட் he have slept. அவன் தூங்கி இருக்க மாட்டானா. நீ தூங்கி இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்போமா, நீனா என்னது, யூ, அவ்வளோதான். ஓன்ட் you have slept. that's it. செந்தில் தூங்கி இருக்க மாட்டானா, செந்தில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சப்ஜெக்ட். ஓன்ட் செந்தில் have slept. அவ்வளோதான். சப்ஜெக்டை மாற்றி நீங்கள் புதுசாக நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், உருவாக்கி பார்க்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரக்சர் எழுதலாமா, எப்படி இருக்கும் அது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஓன்ட் அப்படிங்கிற அந்த வேர்ட் வருது, ஓன்ட் போட்டுறீங்க. ப்ளஸ் சப்ஜெக்ட், தேன் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வரும். அடுத்து ஹேவ் வருது, அதுக்கப்புறம் வெர்பு வருது. வெர்பினுடைய மூன்றாவது வடிவம், V3 வெர்பினுடைய மூன்றாவது வடிவம். ஓகே, அது என்னது, அதுக்கு பேர்
past participle. Past participle. அவ்வளோதான். இதுதான் ஸ்ட்ரக்சர். இது எப்படி வந்தது? நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டதுனால வந்தது. எதுக்கு நான் இங்கே ஓன்ட் போட்டிருக்கேன்? வில்லும் நாட்டு சேர்ந்தது ஓன்ட். அந்த ஓன்ட்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். இதிலிருந்து நம்ம இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணோம், அதிலிருந்து நம்ம இந்த சென்டென்ஸ் கற்றுக்கிட்டோம், அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரக்சர் கற்றுட்ருக்கோம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு நான் நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதி அடுத்த கொஸ்டின் கேட்கேன். ராமு சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டான். ராமு சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டான். நாளைக்கு மறுநாளோ ராமு சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, எங்களோட சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். ராமு அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ ராமு அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளோதான். ராமு சப்ஜெக்ட் போட்டிங்க. அடுத்து வில் ஹாவ் வரணும். ஆனால் இங்கே வந்திருக்க மாட்டான் அப்படின்னு இருக்கு. இதே இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னால் வரமாட்டான் அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், வந்திருக்க மாட்டான். அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஓகே, ராமு வில் ஹாவ் இருக்குது. இங்கே நெகட்டிவ்ங்கிறதுனால வில்லுக்கும் ஹாவ்கள் என்ன போடணும்? நாட் போடணும். இது நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நான் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு பார்ட் 2ல் வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 2 ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பார்ட் 2, அதை நீங்கள் போய் பார்க்கணும். ஓகே, ராமு will not have போட்டிங்க. நாட் ஏன் போட்டோம்? மாட்டான் நெகட்டிவாக இருக்கனால நாட் போட்டிருக்கேன். ராமு will not have வர்றது, வந்திருக்க மாட்டான். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? வெர்ப் என்னது? கம். அது ப்ரெசன்ட் ஃபார்ம். பாஸ்டில் எப்படி வருது? பாஸ்டில் எப்படி வரும்? கேம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணாவது வடிவம் எப்படி? கம் தான். கம், கேம், கம் தான் இல்லையா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதான் இங்கே யூஸ் பண்ணணும். கம், கேம், கேம் அப்படி போடக்கூடாது. ஓகே, ராமு வில் நாட் ஹாவ் கம். இது வரைக்கும் நீங்கள் போட்டீங்க. இருந்துன்னு என்னது? ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இருந்துன்னு என்னது? ஃப்ரம் சென்னை. அவ்வளோதான். ராமு வில் நாட் ஹாவ் கம் ஃப்ரம் சென்னை. வில் நாட் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? ஓன்ட். ராமு ஓன்ட் ஹாவ் கம் ஃப்ரம் சென்னை. ராமு சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டான். ஓகே, ராமு அப்படிங்கிற பேருக்கு பதிலாக நீங்கள் அஜித் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அஜித் சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? அஜித் ஓன்ட் ஹாவ் கம் ஃப்ரம் சென்னை. ஓகே, எந்த பேரும் எடுத்துக்கலாம். இப்போ செந்தில், சீதா, எந்த லீனா, அந்த மாதிரி எந்த நேம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அவன், ஹீ கூட போட்டுக்கலாம். அவன் சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டான்னா ஆல்ரெடி நம்ம தெரியும் நமக்கு. ராமுக்கு பதிலாக ஹீ போடணும், அவ்வளோதான். ஹீ ஓன்ட் ஹாவ் கம் ஃப்ரம் சென்னை. தட்ஸ் இட். அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டாங்க, அவர்கள் சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? ராமுக்கு பதிலாக தே போடுவீங்க, அவ்வளோதான். சின்ன டிஃப்ரென்ஸ் தான். தே ஓன்ட் ஹாவ் கம் ஃப்ரம் சென்னை. தட்ஸ் இட். ஓன்ட் அப்படிங்கிறதுக்கு யாராவது மீனிங் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? வில் நாட். ரெண்டும் சேர்ந்தது ஓன்ட் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இது நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டோம். நாங்கள் அப்படின்னா என்னது? வி. அவ்வளோதான். வி ஓன்ட் ஹாவ் கம் ஃப்ரம் சென்னை. நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டோம். இது நான் சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டேன்ப்பா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டேன். அப்போ என்ன சொல்லுவீங்க? நான்னா ஐ. அவ்வளோதான். ஐ ஓன்ட் ஹாவ் கம் ஃப்ரம் சென்னை. தட்ஸ் இட். ஓகே, இப்போ கேள்வி கேளுங்க. ஓகே, கேள்வி கேட்கலாமா? எப்படி கேட்பீங்க? ராமு சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டானா அப்படி தானே கேட்பீங்க? கேள்வி கேளுங்க. என்ன பண்ணுவீங்க? ஓன்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்கா, அது தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருணும். அதான் கொஸ்டின். தட்ஸ் இட். வில் நாட் சேர்ந்தது ஓன்ட். அந்த ஓன்ட் மட்டும் முன்னாடி போடுங்க, அவ்வளோதான். அதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஓன்ட் ராமு that's it. Won't Ramu have come from Chennai? Won't Ramu have come from Chennai? ராமு சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டானா?
ஓகே, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் வந்துருச்சா? ஓன்ட் போட்டாச்சு, ராமுங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்தாச்சு, ஹாவ் போட்டிங்க, கம்முங்கிறது வெர்பு தான், அதோட 3வது வடிவமும் கம்மு தான். ஸோ அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரம் சென்னை, இதுக்கப்புறம் என்னனாலும் வரட்டும், அவ்வளோதான். புள்ளியாக வச்சாச்சு, டாட்டாக போட்டு. ஸ்ட்ரக்சர் இது தான். கரெக்டாக இருக்கா? இது அவர்கள் சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டார்களா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? சப்ஜெக்டை மட்டும் மாற்றுங்க. ராமுக்கு பதிலாக தே போடுங்க. ஓன் தே ஹாவ் கம் ஃப்ரம் சென்னை. ஓகே, இது சீதா சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டாளா? சீதா அப்படிங்கிறது நம்மளோட சப்ஜெக்ட். ஓகே, சீதான்னு எடுத்துக்கோங்க. ஓன் சீதா ஹாவ் கம் ஃப்ரம் சென்னை. சீதா சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டாளா? நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டிங்களா? நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்கணும். நீங்கள் அப்படிங்கிறதுக்கு என்னது? அதுவும் யூ தான். நீனாலும் யூ தான், நீங்கள்னாலும் யூ தான். ஓன்ட் யூ ஹாவ் கம் ஃப்ரம் சென்னை. நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்க மாட்டீர்களா? இந்த இடத்துல என்ன கற்றுக்குறீங்க? ஃப்ரம் அப்படின்னா அது இருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகே, சென்னைக்கு பதிலாக எந்த ஊர் பேர்னா கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஒரு 2 சென்டென்ஸ் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக தரேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, homework. First sentence. நீ சாப்பிட்டு இருக்க மாட்டாயா? Second one. அவர்கள் தேர்வு எழுதியிருக்க மாட்டார்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆன்சர்ஸை. நான் செக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக இருந்ததா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அதுலேயும் நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அழகாக நான் கொடுத்த அந்த 2 சென்டென்ஸ்க்கும் ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் நிறைய பேசி பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய சென்டென்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக, உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்? அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.